மனிதனுக்கு வயோதிகம்னு ஒன்று இருக்குது, மரணம்னு ஒன்று இருக்குது, பசின்னு ஒன்று இருக்குது, தாகம், தூக்கம், இதெல்லாம் இருக்குது. இது எத்தனையும் கடந்து போகிறதுக்கான ஒரு வல்லமை எல்லா மனிதனுக்கும் இருக்குது. ஆனால் அது என்ன, இதை கடந்து போகிறதுக்கான வழி என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது மனிதனுடைய இன்டெலிஜென்ஸோடைய ஒரு வெர்ஷன் தான், ஒரு சாராம்சம் தான். பல மனிதர்களுடைய இன்டெலிஜென்ஸ் சேர்ந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக உருவாகுது, அவ்வளவுதான். மற்றபடி மனிதன் இல்லாமல் அங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு தேவை இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த இடத்துல. மறுபிறவி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சிவவாக்கியர் பாட்டு ஒன்று இருக்குது, அது கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்புகா. அதாவது இப்போ ஒரு பாலை வந்து ஒரு முளையிலேருந்து கறந்து எடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் அந்த முளைக்குள்ளே போட முடியாது அந்த பாலை. அதே மாதிரி ஒரு தயிர் இருக்குது, தயிர்லேருந்து வெண்ணெய் கரைஞ்சி எடுத்துட்டீங்க, மோர் தனியாக வெண்ணெய் தனியாக வந்துருச்சுன்னா இந்த வெண்ணெயை கொண்டு போய் திரும்ப நீங்கள் மோரில் சேர்த்து மறுபடியும் தயிராக மாற்ற முடியாது. அது மாதிரி இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே. ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படின்னா அவன் திரும்ப பிறக்கிறது இல்லை. ஆனாலும் இந்த மறுபிறவின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள வரும். இது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு மனிதன் இறக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம், அதாவது அவன் பிறவிக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கலாம், அல்லது அந்த நேரத்துக்கு அவனுக்கு ஒரு நோக்கம் தோணியிருக்கலாம். ஒரு மனுஷனுக்கே பல நோக்கங்கள் இருந்திருக்கலாம். ஸோ இந்த நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நோக்கத்துக்கு அழிவு கிடையாதுங்க. இப்படி பல பேர் இப்போ நிறைய பேரோட நல்ல நோக்கங்கள் இன்றைக்கும் அன்னதானமாக, ட்ரஸ்ட்டுகளாக இன்றைக்கும் உலகத்தில் இருக்குது. இப்போ நல்ல நோக்கங்களும் இருக்குது, கெட்ட நோக்கங்களும் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த உலகத்தில். ஆக நோக்கங்கள் அழிவதில்லை. ஒரு மனிதனுடைய நோக்கம் மீண்டும் இன்னொரு பிறப்பை இங்கே தூண்டலாம், இல்லை ஒரு மனிதனுடைய நோக்கம் இன்னும் பல பிறப்புகளை தூண்டலாம். அதே மாதிரி பல பேருடைய நோக்கம் ஒன்றுபட்டு ஒரு பிறப்பை தூண்டலாம். ஆக இந்த பிறப்பு அப்படிங்கிறது நோக்கத்தின் விளைவாக ஏற்படுகிறது. அதை தான் நம்ம மறுபிறவின்னு சொல்லிக்கொள்கிறோம். இந்த நோக்கம் வந்து சொன்னீங்க. ஸோ இப்போ இந்த நோக்கத்தை வந்து மேன்மைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுங்க? நோக்கம் அப்படிங்கிறது சிவமாக இருக்கும்போது அது மேன்மையாக இருக்கும். நோக்கம் என்பது இறையாக இருக்கும்போது அது மேன்மையாக இருக்கும். இப்போ நம்ம இறையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க? இறையை பற்றி நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்வதற்கு முதலில் நீங்கள் உங்களை அறிந்து கொள்ளணும். உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா முதலில் உங்களுடைய மனதை நீங்கள் ஆள கற்றுக்கணும். உங்களுடைய மனதை நீங்கள் ஆள கற்றுக்கணும் அப்படின்னா அந்த மனம் எங்கே இருக்குது, அதை எப்படி செயல்படுத்துறது, அதை எப்படி ஆளுமைக்குள்ளே எடுக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். அதற்கு நிச்சயமாக நீங்கள் ஒரு குருவை நாடி அந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். இப்போ எல்லாத்துக்கும் நேரங்காலம் வரணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே, அது வந்து தானாக நம்மளை தேடி வருங்களா, இல்லை நாம் அதை தேடி போகணுங்களா? தேடுபவனுக்கு தேடுவது தேடி வரும். இது உலக நடப்புங்க. ஒரு மனிதன் ஞானத்தை தேடுறான்னா அவனுக்கு அந்த ஞானம் சார்ந்த விஷயங்கள், ஞானம் சார்ந்த அந்த தேடலுக்கான பதில்கள் அவனுக்கு கண்ணில் படும். அதே மாதிரி அந்த குருவும் நிச்சயமாக அவன் கண்ணில் படுவார். அதே மாதிரி அந்த குருவுடைய கண்ணிலையும் அந்த சீடன் நிச்சயமாக படுவான். அப்போது அந்த இணைப்பு தோன்றும். நிச்சயமாக அந்த குருவிடமிருந்து அந்த சீடனுக்கு அந்த ஞானம் எல்லாம் கிடைக்கப்பெறும். அப்படி அந்த ஞானத்தின் விஷயங்கள் எல்லாம் கிடைக்கப்பட்ட சீடன் அதை பயன்படுத்தி அவன் தான் ஞானம் அடையணும். குரு வந்து வழி காட்டுவார். ஐயா, பொதுவாக எல்லாருமே வந்து நான் யாருக்கும் எந்த ஒரு கெட்டதுன்னு நினைக்கல, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு எவ்வளோ துன்பத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்ருக்கவங்கெல்லாம் வந்து நல்ல சுகபோகமாக வாழ்கிறாங்களே, இது என்ன ஒரு இயற்கை விதி, நியாயம்? இயற்கைக்கு நியாயம் அநியாயம் அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. இயற்கையோட விதி என்ன? நீங்கள் உங்களுடைய மனதை வைத்து, உங்கள் மனம்ன்றது விவசாய நிலம் மாதிரி, நீங்கள் எதை போடுறீங்களோ அதுதான் விளையும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் யாரோ ஒரு கெட்டது, மற்ற மனிதர்களுக்கு கெட்டது செய்து நல்லா சுகபோகமாக வாழ்கிற ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அவருடைய மனதில் அந்த இடத்துல அவர் எதை வந்து விதைக்கிறார் அப்படின்னா அவருடைய சுகத்தை விதைக்கிறார். சுகத்தை விதைக்க அவருக்கு திரும்ப திரும்ப சுகம் வருது. ஆனால் சுகத்தோடு சேர்ந்து மற்றவங்களுக்கு தீமை செய்கிறோம் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சியும் அவர் விதைப்பார். ஒரு ஓரத்தில் விதைச்சிட்டே தான் வருவார். அப்போ என்ன ஆகும், அந்த குற்ற உணர்ச்சி ஒரு நாள் வளர்ந்து அது நோயாகவோ இல்லை வேற ஒரு பிரச்சனையாகவோ அவருக்கு இருக்கும், வந்து சேரும். அது எதை விதைக்கிறீங்களோ அது விளைஞ்சு வரும். அதே மாதிரி இந்த நல்லது செய்கிற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் எனக்கு இதுதான் நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பு அங்கே நிறைவேறலை. இப்போ எதிர்பார்ப்பாக நிறைவேறாதப்போ அங்கே என்ன ஆகும், நிராசை இருக்கும். அப்போது அந்த நிராசை, விரக்தி இதெல்லாம் விதைச்சிக்கிட்டே வருவாங்க. ஒரு முறை நிராசை வரும்போது அதை தாண்டி இறைவன் எனக்கு கொடுப்பான், நான் நல்லது செய்கிறேன், இறைவன் எனக்கு கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும்போது அது நன்மை இன்னும் விளையும். நன்மை விதைக்கிறவனுக்கு நன்மை விதையும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தீமை நம்ம கேட்கும் போதே நம்ம என்ன கேட்குறோம், எனக்கு வந்து அதாவது எனக்கு நிம்மதியான வாழ்க்கை கூட நம்ம கேட்கறது இல்லை. எனக்கு வந்து கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கேட்கும்போது எப்படி இருக்கோம், கஷ்டம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு நம்ம கேட்குறோம் கேட்கும் போதே.
இப்போ கேட்கும் போதே கஷ்டத்தை முன்னாடி கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா எப்படி வரும்? அந்த இடத்துல வந்து எப்படி இயற்கை வந்து எடுத்துக்கொள்ளும் அதை? நாம எதை அந்த மனசை கொண்டு எதை விதைக்கிறோமோ அதுதானே உங்க வாழ்க்கையில விளைஞ்சு வரும். அப்போ இனிமேல் உங்களோட வாழ்க்கையில நல்லதை எப்படி விதைங்க? உங்களுக்கு நல்லதை விதைங்க, உங்களுக்கு நல்ல விஷயங்களை விதைங்க. அப்போ உங்களுக்கு நல்லது தானாக தேடி வரும். இந்த மனித பிறவியின் நோக்கம் எப்படி நம்ம வந்து வச்சுக்கணுங்க? மனித பிறவியின் நோக்கம் இந்த 6வது அறிவை பயன்படுத்தி ஞானத்தை நோக்கி பயணிப்பது. 6வது அறிவை பயன்படுத்தி இதற்கு அடுத்த நிலை 6வது அறிவை வச்சு இங்கே எல்லாமே செய்யலாம். இந்த பூமியில் நீங்கள் எல்லாமே செய்யலாம். நீங்கள் வந்து படிக்கலாம், நீங்கள் விளையாடலாம், ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சமையல் என்ன பிடிக்குதோ நீங்கள் எல்லாமே செய்யலாம். ஆனால் இதையெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு நிறைவா இருக்கீங்களான்னு கேட்டால் இல்லை. மனிதனுக்கு வயோதிகம்னு ஒன்று இருக்கு, மரணம்னு ஒன்று இருக்கு, பசின்னு ஒன்று இருக்கு, தாகம், தூக்கம், இதெல்லாம் இருக்குது. இது எத்தனையும் கடந்து போகிறதுக்கான ஒரு வல்லமை எல்லா மனிதனுக்கும் இருக்குது. ஆனால் அது என்ன, இதை கடந்து போகிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத தனக்குள் தேடணும். அப்படி தேடுறது தான் ஒரு மனுஷனுக்கான நோக்கமாக இருக்கணும். இந்த காலத்தில் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. இனி அடுத்து ஓஐ, ஜேஇ, ஜிஐ அப்படின்னு என்னென்னவெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ மக்கள் முழுக்க அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. இப்போ நமக்கு ஆன்மீகத்துடைய அவசியம் என்னங்கய்யா இப்போ? இல்லை இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது மனிதனுடைய இன்டெலிஜென்ஸோடைய ஒரு வெர்ஷன் தான், ஒரு சாராம்சம் தான். பல மனிதர்களுடைய இன்டெலிஜென்ஸ் சேர்ந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக உருவாகுது, அவ்வளவுதான். மற்றபடி மனிதன் இல்லாமல் அங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு தேவை இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல வந்து ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே உள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவுதான் பெரிய சாதனைகள் செஞ்சாலும், எவ்வளோதான் பெரிய ஞானம் அடைஞ்சாலும் ஃபிசிக்கல் பேரியர்ஸ் வந்து மனுஷனுக்கு எப்பவும் இருக்கும். இந்த ஃபிசிக்கல் பேரியரை மனுஷனால் கடந்து போக முடியல. உதாரணத்துக்கு மனிதனுக்கு உயிர் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் உயிருங்கிற வார்த்தையே தமிழில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஆங்கிலத்தில் போனீங்கன்னா லைஃப் தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த உயிர்னா என்ன, உயிருக்கு மூலம் என்ன, உயிர் எங்கேருந்து வந்துச்சு, உயிர் எங்கே போய் முடிய போகுது, இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் என்றைக்குமே உங்களுக்கு வந்து விஞ்ஞானத்தால் விடை பகர முடியாது. அப்படியே விஞ்ஞானம் விடை பகர்ந்தாலும் அது நிரந்தரமான பதிலாக இருக்காது. இன்றைக்கு சரியா இருக்கிறது நாளைக்கு தப்புனாகும் விஞ்ஞானத்தில். ஆனால் இங்கே மெய்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் மெய்ஞானம் தான் இன்னைக்கு இருக்க விஞ்ஞானத்துக்கான அடிப்படையே. தமிழில் இருக்கக்கூடிய மெய்ஞானம் தான் இன்றைக்கு இருக்க அத்தனை விஞ்ஞானத்துக்கும் அடிப்படை. இதை வந்து நீங்கள் நம்ம வகுப்புக்கு வரும்போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்படி இருக்கப்போ ஒரு மனிதனுடைய மெய்ஞானம் எந்த அளவுக்கு அவனுக்கு உதவி புரியும், எந்த அளவுக்கு அவன் தன்னை அறிவதற்கு உதவி புரியுமோ அதில் 1% கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற பெரிய கண்டுபிடிப்புகளோ எதுவும் 1% கூட இந்த அளவுக்கு உதவாது. சித்தர்கள் வந்து இந்த அட்டமா சித்திகள் அடைஞ்சவங்க, அவங்களால கூடு விட்டு கூடு பாய முடியும், உருவத்தை சிறுசாக்கிக்க முடியும், இப்போ ஒளி தேகமாக மாற்றிக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா? இது எல்லாமே சாத்தியங்களா? பொதுவாக இன்னைக்கு இருக்க கருத்து என்னன்னா, உலகத்தில் சித்தர்களே இல்லை, சித்தர்களாக ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. உண்மையில் சித்தர்கள்லாம் யார் அப்படின்னா, தன்னுடைய சித்தம் இப்போ காமிச்சாலே சொன்னேன் பார்த்தீங்களா, சித்தாகாசம். இந்த சித்தாகாசத்தை வந்து சித்தத்தை சிவத்தின் பால் வைத்தவர்கள். அப்போது தன்னுடைய சித்தம் இங்கே உள்ள தெரியக்கூடிய அந்த சுத்தவெளியுடைய நோக்கத்தை சிவமாக இறையாக வைத்தவர்கள் சித்தர்கள். அப்போ சித்தத்தை சிவத்தின் பால் வைக்கக்கூடிய வல்லமை பெற்ற எல்லாருமே சித்தர்கள் தான். இதில் அனிமா, மகிமா, கரிமா, லகுமா, பிராப்தி, வசித்துவம், பிராகாமியம், ஈசத்துவம் அப்படின்னு ஒரு 8 வகையான அட்டமா சித்திகள் இருக்குது. இந்த சித்திகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது உணர்வுபூர்வமாக நீங்கள் அறியக்கூடியவை. இதை வந்து வெளிப்படையாக சொன்னோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சர்க்கரை இருக்குது, சர்க்கரை இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டதே இல்லை, சர்க்கரை இனிக்கும்னு உங்களுக்கு நான் எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு அது புரியுமா? அவங்க நாக்கில் அது படுற வரைக்கும் சர்க்கரைனா இனிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. அதே மாதிரி தான் இந்த அட்டமா சித்து. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு காதில் கேட்கலாம் நீங்கள், ஆனால் நீங்கள் அதை உணரணும் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் இதை நீங்கள் முயற்சித்து பார்க்கும்போது, நீங்கள் பயிற்சி செய்து பார்க்கும் பொழுது, நீங்கள் வந்து இதை உணரும் பொழுது தான் உங்களுக்கு இது தெளிவாக புரியும். சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த அட்டமா சித்திகள் அப்படிங்கிறது உணர்வுபூர்வமானவை, உணர்வு சார்ந்தவை. உணர்வினுடைய சுருக்கம், விரிதல், அதனுடைய கடினத்தன்மை, பெருகுதல், குறுகுதல், இதெல்லாம் வந்து அது சார்ந்தது. அதே மாதிரி ஒளி உடல் அப்படிங்கிறது ஒளி வெளியே எங்கேயும் இல்லை. அதாவது ஊன் உருக்கி உள்ளொளி பெருகிறது தான் உள்வொளி. உள்வொளி தான் பெருகும். உள்ளொளி பெருகும் போது வெளியில பார்க்கறதுக்கு பொலிவான தோற்றம் கிடைக்கும், அவ்வளவுதான். இப்போ இந்த பயிற்சி பண்ணுனா இந்த அட்டமா சித்திகள் சாத்தியம், இல்லை உணர்வு நிலையில் சாத்தியம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க.
இது எல்லாருனாலையும் சாத்தியப்படுங்களா? இதுக்கு எவ்வளோ கால அவகாசம் தேவைப்படுங்க? மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ஞானம் அடைகிறதுக்கான தகுதியும் அதற்கான வல்லமையும் இருக்குது. அவங்களுடைய முனைப்பை பொறுத்து ஒரு மனிதன் எந்த அளவுக்கு முனைப்போடு இதில் செயல்படுறானோ அந்த அளவுக்கு வேகமாக அவங்களுக்கு அது கிடைக்கும். இத்தனை கால அவகாசம் சொல்ல முடியாது. அதாவது 60 வயதில் அடைந்தவங்களும் இருக்காங்க, 5 வயதில் அடைந்தவங்களும் இருக்காங்க இந்த உலகத்தில். ஸோ அப்படிங்கிறப்போ வயதோ அல்லது கால அவகாசமோ இங்கே விஷயம் இல்லை. முனைப்பு, ஒரு மனிதனுடைய தன் முனைப்பு தான் இங்கே விஷயம். எவ்வளோ முனைப்பாக இருக்கீங்களோ அவ்வளோ விரைவாக உங்களுக்கு கிடைக்கும். உணர்வுபூர்வமாக நீங்கள் நிச்சயமாக இந்த சித்திகளை எல்லோருமே அடைய முடியும். வயது வரம்பு எதுவும் இல்லை. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தெளிவாக இருக்கிறானோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உட்காரலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 16 வயசுக்கு மேலே வந்து இந்த ஞானத்தை அடையிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்.